யூஸ்வலாக பரோட்டாக்கு 2 டைப் ஆஃப் சால்னா கொடுப்பாங்க. ஒன்று தண்ணி சால்னா, இன்னொன்று கெட்டி சால்னா. என்னோட ஃபேவரட் இந்த கெட்டி சால்னா தான். இன்றைக்கி சிக்கனை வச்சு ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கெட்டி சால்னா. பரோட்டாவோட சால்னாவை பெரட்டி அப்படியே பீஸை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மல்லி விதை, மிளகு, சோம்பு, சீரகம், கறி மசாலா பட்டை சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அரை மூடி தேங்காய், கசகசா சேர்த்து 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்ச வெங்காயம், முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து அது கூடவே சோம்பு, கறி மசாலா பட்டை, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளி, சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் அது கூட உப்பு, தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு யூஸ்வலாக பரோட்டாக்கு 2 டைப் ஆஃப் சால்னா கொடுப்பாங்க. ஒன்று தண்ணி சால்னா, இன்னொன்று கெட்டி சால்னா. என்னோட ஃபேவரட் இந்த கெட்டி சால்னா தான். இன்றைக்கி சிக்கனை வச்சு ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கெட்டி சால்னா. பரோட்டாவோட சால்னாவை பெரட்டி அப்படியே பீஸை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில்